Hello students, 10th, 11th, 12th இந்த மூணு ஸ்டாண்டர்டுமே வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டடி பிளான் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடி பிளான் போடுங்க, பயோமேக்ஸ்க்கு ஸ்டடி பிளான் போடுங்க, 10th ஸ்டாண்டர்ட்க்கு ஸ்டடி பிளான் போடுங்க, ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் நெருங்கியாச்சு, எங்களால் படிக்க முடியல, நீங்க ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்தாதான் படிக்க முடியும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு 10 டேஸா வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது, பிள்ளைங்களோட எதிர்பார்ப்பு கம்மியா இருந்ததுனால எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு பெருசா தோணலை. முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் போட்ட அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா ரீச் ரொம்ப கம்மியா போயிருந்தது. ஸோ பிள்ளைங்க படிக்கவே ஆரம்பிக்கல போல இருக்கு அப்படின்றதுனால நான் வந்து புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 டேஸா எல்லா வீடியோஸ்லயும் வந்து ப்ளீஸ் மேடம் ஸ்டடி பிளான் கொடுங்க, ஸ்டடி பிளான் கொடுங்க, நீங்க கொடுக்குற ஸ்டடி பிளான் யூஸ் பண்ணி தான் நான் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பர்சனலா வாட்ஸ்அப் சேனல்லையும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு சிறப்பான வீடியோ இது. ஒருத்தருக்கான வீடியோ கிடையாது, 3 ஸ்டாண்டர்ட் 10th, 11th, 12th 3 பேருக்குமே சேர்த்தே இந்த வீடியோல சொல்ல போறேன். இது இந்த வீடியோவோட முடியறக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இந்த வீடியோல நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ் வரையும் தொடர்ச்சியா பிளான் போட போறோம். அது என்னங்க மேடம் ஃபர்ஸ்ட் மிட்டம் மட்டும் பிளான் போடுறீங்க, யூனிட் டெஸ்ட் இருக்கு, அது போக மந்த்லி டெஸ்ட் இருக்கு, இதுக்கெல்லாம் நாங்க எப்படி தயாராகிறது? எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிளான் ரெடியா இருக்குங்க. எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். ஸோ கண்டிப்பா வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிட்டமா இருந்தாலும் யூனிட் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் எல்லாருக்கும் எப்ப எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலையோட செகண்ட் வீக் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிடும். அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஜூலை 14th மண்டே வருது. ஸோ 14th இருந்து அந்த வீக் ஃபுல்லா 14, 15, 16 ஸோ இந்த 3 டேஸ்ல எப்ப வேணாலும் உங்களுக்கு யூனிட் டெஸ்டோ இல்ல மிட்டம் டெஸ்டோ 100% ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மந்த்லி டெஸ்ட் அப்படின்னா ஜூன் மந்த்துக்கு உங்களுக்கு மந்த் எண்ட்ல ஒரு எக்ஸாம் நடக்கும். அதே போல ஜூலைலயும் மந்த் எண்ட் எக்ஸாம் ஒரு நடக்கும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு சில ஸ்கூல்ல வந்து பர்சனலா மிட்டம் டெஸ்ட்னும் கொடுப்பாங்க. ஸோ இல்ல ஆகஸ்டுக்கும் மந்த்லி டெஸ்ட்னும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்ன எக்ஸாம்ஸ் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து காமனா வந்து படிக்கக்கூடிய ஒரு பிளான் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி என்னப்பா இது வந்து ஒரு மெகா சிறப்பு பிளான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th, 11th, 12th உங்களோட போர்ஷனை எடுத்து எழுதி எவ்வளவு போர்ஷன் இருக்கு, அது டோட்டலா எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, எத்தனை நாள் நம்ம வந்து படிக்க போறோம், இந்த ஆளை வந்து இதனால வந்து டிவைட் பண்ணி ஒவ்வொரு வீக்குக்கும் எவ்வளவு போர்ஷன் முடிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே டு ஃப்ரைடே, ஃப்ரைடே டு ஃப்ரைடே, ஃப்ரைடே டு ஃப்ரைடே, ஃப்ரைடே டு ஃப்ரைடே. ஸோ 4 ஃப்ரைடே சொல்லியிருக்கேன்னா, ஸோ 4 வீக்குக்கான பிளான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 13th நாளைக்கு ஜூன் 13th ஸ்டார்ட் ஆகுது இந்த பிளான். அதே போல இது எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மந்த் 11th ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ 4 வீக்குக்கு பிளான் சொல்லியிருக்கேன். 4 வீக் அப்படின்னா உங்களுக்கு 42 லெசன்ஸ் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 10th வந்து 42 லெசன்ஸ் இருக்கு. 11th பாத்தீங்கன்னாக்கா பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21 லெசன்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 18 லெசன் இருக்கு, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 25 லெசன்ஸ் இருக்கு, 12th ஸ்டாண்டர்டுக்கு பயோமேக்ஸ்க்கு 22 லெசன்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 21 இருக்கு, காமர்ஸ்க்கு 22 லெசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த இந்த 4 வீக்ல, அதாவது அந்த 28 டேஸ்ல எப்படி சூப்பரா அழகா கவர் பண்ணி படிக்க போறோம். அதுதான் பிளான். படிக்க வேண்டியது உங்க வேலை, பிளான் போட வேண்டியது என்னோட வேலை. ஆனா அதை ஃபாலோ பண்ண வேண்டியது உங்க கையில மட்டும் தான் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் மிட்டமா இருந்தாலும் மந்த்லியா இருந்தாலும் யூனிட் டெஸ்டா இருந்தாலும் யார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னு கண்டிப்பா இதே வீடியோக்கு கீழே நீங்க இன்னும் 1 மந்த் கழிச்சும் நீங்க கண்டிப்பா இதற்கு கீழே வந்து எனக்கு கமெண்ட் கொடுக்கணும். கண்டிப்பா கமெண்ட் கொடுப்பேன்றவங்க இம்மிடியேட்டா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டமோட டார்கெட் என்ன, இம்மிடியேட்டா சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம அந்த மார்க்கை அச்சீவ் பண்ண போறோம். சொன்னது புரியுதுங்களா? ஸோ 13th ஜூன்ல இருந்து 11th ஜூலை வரையும் உள்ள பிளான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் 10th, 11th, 12th செப்பரேட்டா சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தரா வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ இது வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து 3 பேரும் பார்க்க வேண்டியதுதான். 10th சொல்லும் போது 11th அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, 12th ஸ்கிப் பண்ணிக்கோங்க, 11th பார்க்கும்போது 10th, 12th ஸ்கிப் பண்ணிக்கோங்க, 12th பார்க்கும்போது 11th, 10th 12th பார்க்கும்போது 10th, 11th ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலா சொல்லக்கூடிய விஷயத்த 3 பேருமே கவனிக்கணும். ஏன்னா இது ஒரு வீடியோட முடிய போறதுல தொடர்ச்சியா இந்த வீடியோ கண்டினியூ ஆக போகுது. ஸோ இது கண்டினியூ ஆகலாமா, இல்ல பார்ட் 2 போடலாமா, வேண்டாமா, ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம்.
ஃபர்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டுக்கான பிளான் என்னன்னு பார்த்துருவோம். 10த்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா வந்து ஒரு 42 லெசன்ஸ் இருக்கு. அடேங்கப்பா! 42 லெசனா? அப்படின்னு சொல்லிட்டு அலற வேண்டாம். ஃபர்ஸ்ட் மிட்டம் அப்படின்றது தான் நமக்கு சொல்லுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் மிட்டம்ல ரொம்ப போர்ஷன் கம்மி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா 9th வரையும் நீங்க படிச்சிருக்க போர்ஷனே வேற. 10த்ல வந்து உங்களுக்கு வேற பிளான். ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க. 9த்துக்கும் 10த்துக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. 10த்துக்கும் 11த்துக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. 10த்துக்கும் 12த்துக்குமே நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டிஃபரெண்ட் என்ன அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 10த்துக்கானது பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்து உங்களுக்கு 3 சாப்டர் இருக்கு. இங்கிலீஷ்ல 2 சாப்டர் இருக்கு. மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 சாப்டர் இருக்கு. சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ்ல 2 சாப்டர், கெமிஸ்ட்ரியில 2 சாப்டர், பயாலஜில ஒரு 4 சாப்டர் இருக்கு. ஹிஸ்டரியில 3 சாப்டர், ஜியோகிராஃபில 3 சாப்டர், சிவிக்ஸ்ல ஒரு 2 சாப்டர், எக்கனாமிக்ஸ்ல 2 சாப்டர். ஸோ எப்படி பார்த்தாலும் தமிழ்ல ஒரு 3 லெசன், இங்கிலீஷ்ல ஒரு 2 லெசன், மேக்ஸ்ல வந்து 3 சாப்டர் அப்படி எடுத்தோம்னா, இந்த 3rd சாப்டர்ல 3 எக்ஸசைஸ், 4th சாப்டர்ல 4.1, 4.2 இந்த 2 எக்ஸசைஸ் தான் வரும். ஸோ இருந்தாலும் மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 5 எக்ஸசைஸ், செகண்ட் சாப்டர்ல 9 எக்ஸசைஸ், 3rd சாப்டர்ல 3 எக்ஸசைஸ், 4th சாப்டர்ல 2 எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 19 எக்ஸசைஸ் இருக்கு. 1 மார்க்ஸ்லாம் ஆட் பண்ணாம ஜஸ்ட் வரும் மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ற சம்ஸ் மாதிரியும் பார்த்தீங்கன்னா 19 எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ மேக்ஸ் தான் நமக்கு இருக்கிறதுலே நிறைய போர்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து சயின்ஸ்ல வந்து ஒரு 8 சாப்டர் இருக்கு. சோசியல்ல ஒரு 10 சாப்டர் இருக்கு. இது போக தமிழ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா அந்த 3 யூனிட்ஸ்ல என்ன இருக்கு? உங்களுக்கு விரிவானம் இருக்கு, மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடு இருக்கு, உரைநடை பகுதி இருக்கு. ஸோ குருவினா, சிறுவினா, நெடுவினா, இது போக கடிதம், கட்டுரை இது எல்லாமே பார்க்கணும். அது போக நயம் பாராட்டுக, காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, இது எல்லாமே தமிழ்ல இருக்கு. ஸோ நிறைய போர்ஷன் இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ப்ரோஸ்ல பேராகிராஃப் படிக்கணும், போயம்ல பேராகிராஃப் படிக்கணும், சப்ளிமெண்டரி படிக்கணும், மெமரி படிக்கணும். ஸோ 10th பொறுத்த வரையும் உங்களுக்கு இங்கிலீஷ்ல உங்களுக்கு 2 சாப்டரா இருந்தாலும் படிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ மேக்ஸ் பார்த்தாச்சு. சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 சாப்டர் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சாப்டரும் அப்படின்னு புக் பேக் மட்டும் பார்க்க முடியாது. சில ப்ராப்ளம்ஸ்லாம் வேற இருக்கு. கெமிஸ்ட்ரியில ஈக்குவேஷன்ஸ்லாம் நல்லா பார்க்கணும். பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்க்கணும் இல்லையா? ஸோ கண்டிப்பா அதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ சோசியல்ல பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில வந்து 3 சாப்டர், ஜியோகிராஃபில 3 சாப்டர், சிவிக்ஸ்ல ஒரு 2 சாப்டர், எக்கனாமிக்ஸ்ல ஒரு 2 சாப்டர். டோட்டலா 10 லெசன். இதெல்லாம் டீடைல்லாம் கண்டிப்பா நிறைய இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் அப்படின்னு படிச்சோம்னா நம்ம பப்ளிக்ல வந்து மார்க் ஸ்கோர் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ முடிஞ்ச வரையும் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு ஃபுல் போர்ஷனும் கவர் பண்ண பாருங்க. அப்பதான் நம்மளால வந்து பப்ளிக்ல பெரிய அளவுல சாதிக்க முடியும். சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ டோட்டலா நம்பர் ஆஃப் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்ல 3, இங்கிலீஷ்ல 2, மேக்ஸ்ல 19 எக்ஸசைஸ், சயின்ஸ்ல ஒரு 8 சாப்டர், சோசியல்ல 10 சாப்டர். ஸோ டோட்டலா 42 சாப்டர் இருக்கு எல்லா சப்ஜெக்ட்க்கும் சேர்ந்து 10த்துக்கு. ஸோ இந்த 42 லெசனை நான் வந்து 4 வீக்ஸ்ல எப்படி படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் 13 அன்னைக்கு ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? அடுத்த ஃப்ரைடே 1 வீக், அதுக்கு அடுத்த ஃப்ரைடே 2nd வீக், அடுத்த ஃப்ரைடே 3rd வீக், அடுத்த ஃப்ரைடே வந்து உங்களுக்கு 11th ஜூலை 7th ஆயிடும். ஜூலை 11th வந்துரும். 7th மந்த். ஸோ ஜூலை மந்த்ல வரையும் நாங்க இந்த 13ல இருந்து ஜூலை 11க்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 28 டேஸ் இருக்கு. இந்த 28 டேஸ் இந்த 4 வீக்ஸ்ல நம்ம ஈஸியா வந்து நம்ம பிளான் பிரகாரம் அழகா போர்ஷனை கவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி பார்க்கும்பொழுது தான் நம்ம எவ்வளவு போர்ஷன் வச்சிருக்கோம், நாம எந்த அளவுக்கு இப்ப தயாராயிருக்கோம், நாம வந்து எக்ஸாம்ஸ்க்கு பக்காவா ரெடி ஆயிட்டோமா இல்லையா, படிக்க நிறைய இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்னு ஒரு கிளாரிஃபை நமக்கு ஒரு அழகா கிடைக்கும் கிளாரிஃபிகேஷன். ஸோ தயவு செஞ்சு நான் சொல்ற பிரகாரம் படிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களால பெரிய அளவுல சாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு 11 சாப்டர் கவர் பண்ணுங்க. செகண்ட் வீக்ல ஒரு 11 சாப்டர், தேர்ட் வீக்ல ஒரு 10 சாப்டர், ஃபோர்த் வீக்ல ஒரு 10 சாப்டர். ஸோ டோட்டலா நமக்கு வந்து 42 சாப்டர்ஸ் கவர் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல என்னெல்லாம் படிக்கணும், செகண்ட் வீக்ல என்ன படிக்கணும், தேர்ட் வீக்ல என்ன படிக்கணும், ஃபோர்த் வீக்ல என்ன படிக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக்கான ஸ்டடி பிளான் வேணும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஐ வாண்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து 10த்துக்கான ஃபர்ஸ்ட் வீக்கான ஸ்டடி பிளான் கண்டிப்பா போட போறோம். ஸோ நீங்க வந்து போர்ஷன் நிறைய இருக்குன்னு பயப்படுறத விட அதை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற போர்ஷன் ஜஸ்ட் வெறும் 11 சாப்டர் மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். இந்த 11 சாப்டரை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியா 11th 12th என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஃபைனலா என்ன சொல்றேன் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 11த்துக்கான ஸ்டடி பிளான் பார்த்துருவோம்.
11th ஸ்டாண்டர்ட்கான சிலபஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. தமிழ்ல 2 சாப்டர், இங்கிலீஷ்ல 2 சாப்டர், மேக்ஸ்ல வந்து 3 சாப்டர். 3rd சாப்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் தான் வருது. இருந்தாலும் நீங்க 3rd சாப்டர் நான் கொடுத்துருக்கேன். பிசிக்ஸ்ல 2 சாப்டர், கெமிஸ்ட்ரியில 4 சாப்டர், பாட்னில 3 சாப்டர், ஜுவாலஜில ஒரு 5 சாப்டர், பயோபாட்னில ஒரு 3, பயோ ஜுவாலஜில 5, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு 5, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல ஒரு 5, காமர்ஸ்ல ஒரு 10 சாப்டர், அக்கவுண்ட்ஸ்ல ஒரு 5 சாப்டர், எக்கனாமிக்ஸ்ல ஒரு 3 சாப்டர், ஹிஸ்டரியில ஒரு 6 சாப்டர், பிசினஸ் மேக்ஸ்ல ஒரு 3 சாப்டர். இதை நல்லா கவனிங்க. இது ஃபுல்லாத்தையும் நீங்க படிக்க போறதில்ல. இது வந்து ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் சயின்ஸ் குரூப்புக்கும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பாருங்க. பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்ல வந்து 2 சாப்டர் இருக்கு, இங்கிலீஷ்ல 2 சாப்டர் இருக்கு. அது போக மேக்ஸ்ல 3 சாப்டர், பிசிக்ஸ்ல 2 சாப்டர், கெமிஸ்ட்ரியில 4 சாப்டர், பிசினஸ் பயாலஜில 8 சாப்டர் இருக்கு. அதாவது பயோ பாட்னில 3 சாப்டர், பயோ ஜுவாலஜில 5 சாப்டர், டோட்டலா 8 சாப்டர் இருக்கு. சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த பிளான் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 21 லெசன்ஸ் இருக்கு. ஸோ இதே பிளானை வந்து பியூர் சயின்ஸ் உள்ளவங்களும் நீங்க இதே மாதிரி பிளான் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து உங்களுக்கு மேக்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பயாலஜிக்கு நீங்க வந்து பாட்னி ஜுவாலஜின்னு எடுத்துக்கோங்க. ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு பியூர் சயின்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலா 21 லெசன் இருக்கு. இந்த 21 லெசனை நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வீக்கா ஸ்பிளிட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கு அதாவது ஃப்ரைடே டு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே டு ஃப்ரைடே அப்படின்னு படிக்கும்பொழுது நம்ம ஜூலை மந்த்துக்குள்ள நம்மளோட போர்ஷனை நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு 6 சாப்டர், செகண்ட் வீக்ல ஒரு 5 சாப்டர், தேர்ட் வீக்ல ஒரு 5 சாப்டர், ஃபோர்த் வீக்ல ஒரு 5 சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த 6 சாப்டர் என்னெல்லாம் படிக்கலாம், உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஸ்டடி பிளான் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தமிழுக்கு 2 சாப்டர், இங்கிலீஷ்க்கு 2 சாப்டர், மேக்ஸ்க்கு 3 சாப்டர், பிசிக்ஸ் 2 சாப்டர், கெமிஸ்ட்ரிக்கு 4 சாப்டர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 சாப்டர். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 18 சாப்டர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கு 5 சாப்டர், செகண்ட் வீக்குக்கு 5 சாப்டர், தேர்ட் வீக்குக்கு 4 சாப்டர், ஃபோர்த் வீக்குக்கு 4 சாப்டர். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 லெசனுமே வந்து இந்த 4 வீக்ல வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல வந்து உங்களுக்கு அதிகமா வந்து போர்ஷன் இருக்கு. 3 சாப்டர்னு கொடுத்துருக்கோம். ஆனா எக்ஸசைஸ் நிறைய இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் வீக்லயும் எடுக்கணும், செகண்ட் வீக்லயும் எடுக்கணும், தேர்ட் வீக்லயும் எடுக்கணும். ஒவ்வொரு வீக்குக்குமே வந்து மேக்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியுமே வந்து 4 சாப்டர் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு சாப்டர், இந்த 4 வீக்குக்கு 4 சாப்டர் பிளான் போட்டுக்கோங்க. அதே போல பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் 8 சாப்டர் இருக்கு. ஸோ 8 வந்து நீங்க ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு 2 சாப்டர்னு பிளான் பண்ணீங்கன்னா கூட உங்க போர்ஷனை கவர் பண்ணிடலாம். ஸோ பயோமேக்ஸ்க்கான பிளான் வேணும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அதே போல மேக்ஸுக்கு வந்து 3 சாப்டர், பிசிக்ஸ்க்கு 2 சாப்டர், கெமிஸ்ட்ரிக்கு 4 சாப்டர். இந்த சாப்டரை எல்லா வீக்குமே வர மாதிரி பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பயோமேக்ஸ் வேணும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான ஸ்டடி பிளான் வேணும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். அடுத்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தமிழுக்கு 2 சாப்டர், இங்கிலீஷ்க்கு 2 சாப்டர், காமர்ஸ்க்கு 10 லெசன், எக்கனாமிக்ஸ்க்கு 3 லெசன், அக்கௌண்ட்ஸ்க்கு 5 லெசன், பிசினஸ் மேக்ஸுக்கு 3 லெசன். டோட்டலா 25 லெசன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் 7 சாப்டர், செகண்ட் வீக்குக்கு 6 சாப்டர், தேர்ட் வீக்குக்கு 6 சாப்டர், ஃபோர்த் வீக்குக்கு 6 சாப்டர் எடுத்துக்கிறோம். இதுல வந்து அதிகமா நீங்க வந்து எல்லா வாரமும் நீங்க கவர் பண்ண வேண்டிய போர்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், பிசினஸ் மேக்ஸ். இதுல கொஞ்சம் ஹெவியா இருக்கு போர்ஷன். இது 10 சாப்டர் தான். ஆனா ஒவ்வொரு சாப்டருமே சின்ன சின்ன சாப்டர் தான். ஸோ ஈஸியா இதை கவர் பண்ணிக்கலாம். இதேமே கூட வந்து நீங்க இந்த 4 வாரத்துக்கு அப்படின்னும் பொழுது நீங்க ஒவ்வொரு வாரத்திலயும் வந்து ஃபர்ஸ்ட் 2 வாரம் வந்து ஒரு 2 லெசன் முடிச்சுட்டு அடுத்த 2 வாரத்துல 3 லெசன் முடிக்கலாம். பிசினஸ் மேக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக்குள்ள கவர் பண்ணுங்க. அக்கௌண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்குமே கவர் பண்ற மாதிரி பிளான் எடுத்துக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஹிஸ்டரியா இருக்கவங்க இதுல வந்து பிசினஸ் மேக்ஸ் இல்லாம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குன்னா இதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு காமர்ஸ் இல்லை, அதுக்கு பதில் ஹிஸ்ட்ரி இருக்கு, அந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் இதுல இல்லையோ உங்களோட ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உள்ளவங்க அதை இதில் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கான பிளானை வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 12th ஸ்டடி பிளான் என்னன்னு பார்த்துருவோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வீக்குக்கான ஸ்டடி பிளான் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்து 12th பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து 10th, 11th, 12th ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஃபைனலா பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணுங்க. 12th ஸ்டாண்டர்ட் உங்களோட போர்ஷன் முதல் சொல்லிடுறேன். தமிழ்ல 2 சாப்டர், இங்கிலீஷ்ல 2 சாப்டர், மேக்ஸ்ல 3 சாப்டர், பிசிக்ஸ்ல 3, கெமிஸ்ட்ரியில ஒரு 5 சாப்டர் இருக்கு, பாட்னில ஒரு 2 சாப்டர், ஜுவாலஜில 5, பயோ பாட்னில
2 சாப்டர், பயோ ஜுவாலஜில 5 சாப்டர், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு 6 சாப்டர், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல ஒரு 5 சாப்டர், காமர்ஸ்ல ஒரு 8 சாப்டர், அக்கவுண்ட்ஸ்ல ஒரு 3 சாப்டர், எக்கனாமிக்ஸ்ல ஒரு 4 சாப்டர், ஹிஸ்டரியில ஒரு 6 சாப்டர், பிசினஸ் மேக்ஸ்ல ஒரு 3 சாப்டர் இருக்கு. ஸோ இந்த போர்ஷன் நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு குரூப்பா ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறது அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பயோமேக்ஸ் எடுத்துக்கோங்க. தமிழ்ல 2 சாப்டர், இங்கிலீஷ்ல 2 சாப்டர், மேக்ஸ்ல 3 சாப்டர், பிசிக்ஸ்ல 3 சாப்டர், கெமிஸ்ட்ரி 5 சாப்டர், அடுத்தது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7 சாப்டர். இது வந்து பியூர் சயின்ஸா இருக்கவங்க மேக்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜியா ஆட் பண்ணி ஸ்பிளிட் டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளான் கரெக்டா வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலா வந்து ஒரு 22 சாப்டர் இருக்கு. இதுல வந்து மேக்ஸ்ல வந்து ரொம்ப ஹெவியான போர்ஷன். மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பயாலஜி. ஸோ இந்த 3 சாப்டர், அதாவது 3 சப்ஜெக்டும் மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த 3யுமே வந்து ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், இந்த 3 வீக்குமே நீங்க வந்து கண்டிப்பா ஸ்பிளிட் பண்ணி படிக்கணும். மற்றது எல்லாமே வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் போட்டுக்கலாம். சொன்னது புரியுதுங்களா? அதுல வந்து தமிழ், இங்கிலீஷ் கூட நீங்க நெருக்கத்துல படிக்கலாம். மெயின் சப்ஜெக்டை வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் இந்த 3 வீக்குக்குள்ள கவர் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? அதுல லைட்டா வேணா கூட நீங்க ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக்ல கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் இங்கிலீஷும் அப்படி ஒரு டச் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் லாஸ்டா படிக்கிறவங்க லாஸ்டா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளான் பிரகாரம் படிக்கும்போது லாஸ்டா அப்படியே படிக்கணும்னா திடீர்னு மந்த்லி டெஸ்ட்லாம் வந்தால் கஷ்டமா போயிடும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ற மாதிரி படிக்கிறது அப்படின்றது பெட்டரா இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கு 6 சாப்டர், செகண்ட் வீக்குக்கு 6 சாப்டர், தேர்ட் வீக்குக்கு ஒரு 5 சாப்டர், ஃபோர்த் வீக்குக்கு ஒரு 5 சாப்டர். ஸோ பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான ஸ்டடி பிளான் இந்த 6 சாப்டரை எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் வேணும்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. கமெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சாப்டர், இங்கிலீஷ்க்கு 2 சாப்டர், மேக்ஸ்க்கு 3 சாப்டர், பிசிக்ஸ் 3 சாப்டர், அடுத்தது கெமிஸ்ட்ரி ஒரு 5 சாப்டர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு 6 சாப்டர், டோட்டலா 21 சாப்டர். ஃபர்ஸ்ட் வீக்குக்கு 6 சாப்டர், செகண்ட் வீக்குக்கு 5 சாப்டர், தேர்ட் வீக்குக்கு ஒரு 5 சாப்டர், ஃபோர்த் வீக்குக்கு ஒரு 5 சாப்டர். இதுல வந்து நீங்க அதிகமா வந்து கவர் பண்ண வேண்டிய போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ், அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதுல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் வந்து அதிகமா போர்ஷன் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற போர்ஷனை இந்த 4 வீக்குக்கும் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா படிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான ஸ்டடி பிளான் வேணும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஸ்டடி பிளான் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்தது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. தமிழுக்கு 2 சாப்டர், இங்கிலீஷ்க்கு 2 சாப்டர், எக்கனாமிக்ஸ் 4 சாப்டர், காமர்ஸ் 8 சாப்டர், அக்கவுண்ட்ஸ் 3 சாப்டர், பிசினஸ் மேக்ஸ் 3 சாப்டர். உங்களுக்கு டோட்டலா 22 சாப்டர் இருக்கு. இதுல வந்து ரொம்ப வெயிட்டேஜான போர்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா பிசினஸ் மேக்ஸும், அடுத்தது எக்கனாமிக்ஸ், அதுக்கு அடுத்தது காமர்ஸ். ஸோ இது அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 3 சாப்டர் இருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு வீக்குமே வந்து அக்கௌண்ட்ஸ் கவர் பண்ணிடலாம். ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 வீக்ல கவர் பண்ற மாதிரி பிளான் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ 22 சாப்டரை ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு 6 சாப்டர், செகண்ட் வீக்ல ஒரு 6 சாப்டர், தேர்ட் வீக்ல ஒரு 5 சாப்டர், ஃபோர்த் வீக்ல ஒரு 5 சாப்டர் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஈஸியா வந்து கவர் பண்ண முடியும். இந்த இடத்துல பிசினஸ் மேக்ஸ்க்கு பதில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உள்ளவங்க இதுல ஆட் பண்ணிக்கோங்க, ஹிஸ்டரி உள்ளவங்க ஹிஸ்டரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளானை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளான் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10th 11th 12th 3 பேருக்குமான ஒரு காமனான பிளான் என்னன்னு சொல்றேன். ஸோ இதை கேட்டுட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான ஸ்டடி பிளான் வேணும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அதிகபட்சமா யாருக்கு கமெண்ட் வருதோ அவங்களுக்கான வீடியோ ஃபர்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. என்ன பிள்ளைங்களா, ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் மாதிரி இவ்வளோ ஒரு ப்ரெஷர் தேவையா அப்படின்னு தோணுதா? கண்டிப்பா தேவைதான். ஏன்னா ரிசல்ட் வரும்போது எல்லாரும் நீங்க இருந்தீங்க என் கூட. எத்தனை பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. 10th மார்க் குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு 11th ஸ்டூடெண்ட்ஸ் வெக்ஸ் ஆனீங்க. 11th மார்க் குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு 12th வெக்ஸ் ஆனீங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எப்போ தொடங்குது? ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ் தான் நம்மளோட பப்ளிக் எக்ஸாம். அது யூனிட் டெஸ்டா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமா இருந்தாலும், மந்த்லியா இருந்தாலும் எல்லாமே நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் மாதிரி நம்ம சீரியஸா படிக்க போறோம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே பொறுப்பா படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதுவே வீடியோ போட்டதுக்கு ரொம்ப லேட். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் ஸ்லோவா வந்துட்டு இருந்தது. இப்பதான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுல வந்து ஒரு உத்வேகம் காட்டிட்டு இருக்கீங்க. கமெண்ட் நிறைய வந்தது. ஸோ நிறைய கமெண்ட் வந்ததுனாலதான் இந்த வீடியோஸே நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் வீடியோஸ் வேணும் அப்படின்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்குக்கான ஸ்டடி பிளான் வேணும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீக்ல நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு பயோமேக்ஸ்க்கு தனியா,
காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு தனியா உங்களுக்கு பிளான் கொடுக்குறேன். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 11th and 12th 10th ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே வந்து பக்காவான ஒரு ஸ்டடி பிளான் வந்துகிட்டே இருக்கு. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கான டைம் மொத்தமே வந்து 4 வீக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே 13th ஜூன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மந்த்ல 11th வரையும் உங்களுக்கு 4 வீக்ஸ் இருக்கு. இந்த 4 வீக்ஸ் தான் இருக்கா அப்படின்னாம 4 வீக் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இதுவரையும் இந்த 10 டேஸ்ல நான் ரொம்ப சிறப்பா படிச்சேன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுவரையும் இந்த 10 டேஸ் நான் ஸ்கூல் 2 ஓபன் பண்ணாங்க. இந்த 12 வரையும் இந்த 10 டேஸ்ல நான் எதுவுமே படிக்கவே இல்லை. நீங்க கொடுத்த இந்த பிளான் பிரகாரம் இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்க போறேன்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. உண்மையா கமெண்ட் பண்ணுங்க. பொய் சொல்லாதீங்க. என்னோட மாணவர்கள் பொய் சொல்லக்கூடாது. வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இம்மிடியேட்டா பொய் சொல்லாதீங்க. ஒழுக்கமா இருங்க. உங்களை படிப்புக்காக அர்ப்பணிச்சுக்கோங்க. உங்களோட லைஃப் முழுக்க முழுக்க படிப்பு மட்டும்தான், படிப்பை தவிர எனக்கு வேற எதுவும் கிடையாது அப்படின்னு அர்ப்பணிச்சுக்கிறவங்க கல்வி விஜய் சேனலை ஃபாலோ பண்ணவங்க, முடியாது அப்படின்றவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமை நம்ம ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணி நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண போறோம். சோ உங்களோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண போறீங்க? ஜூலை மந்த் எக்ஸாம்ஸ்ல நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட்டம் யூனிட் டெஸ்ட் எதுவா இருந்தாலும் சோ உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால சாதிக்க முடியும். நீங்கள் யாரும் தோற்பவர்கள் அல்ல. தோற்பதற்கு தயாராக போகிறீர்களா, வெற்றி பெற தயாராக போகிறீர்களா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த பிளானை கொடுத்துருக்கேன். ஸோ வெரி வெரி யூஸ்ஃபுல்லான பிளான் தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்கு. என்னோட 26 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அனுபவம் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேஷனும் எனக்கும் உத்வேகமா இருக்கும். கண்டிப்பா என்ன நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க, உங்களை நான் மோட்டிவேட் பண்றேன். தேங்க்யூ செல்லங்களா. பாய்.